சிக்கன் குழம்பு மிக எளிமையான முறையில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எதுவுமே சேர்த்தாமல் குழம்பு வைக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை பாருங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், நல்லா கழுவியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்பவும் போட்டுறாதீங்க, அப்புறம் குழம்பு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கலந்து வச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி நான்வெஜ் எப்பொழுதும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் பாருங்கள். வெங்காயம் தக்காளியும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இது குழம்புக்கு தேவையான கிரேவிக்கு தேங்காய் இல்லாமல் செய்கிறாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சீரகம் போடலாங்க. கடுகும் சீரகம் இதில் போட்டுட்டு இது கூட கடுகு சீரகம் போட்டிருக்கோம். இப்போ இது கூடயே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் போட்டாச்சு, வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா இது கூடயே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் மசால் தூள் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு மிக்சியில் அரைச்சி வச்சிடலாங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி. தேங்காய் இல்லாமல் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் சேர்த்தாம தான் செய்ய போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே தக்காளி போட்டுடலாங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கிட்டு என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் கிடைக்கும், அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. நான்வெஜ்ஜுக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த கரண்டி எடுத்துகிட்ட தெரியாமல் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த மரம் இது உட்டு இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டு. சாரிங்க, கேமரா வேறு ஆன் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்டு வந்திருக்கேன். இதில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு வீட்டிலையே அரைச்ச மசால் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் அரைஞ்சி வச்சுருக்கோம். புதினா தலை இங்கே செடியில் இருந்ததுங்க, அதுதான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இது ஒரு செடி வாங்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்துருக்குது புதினா, அதில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்கலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா தலை கொத்தமல்லி தலையும் இருக்குங்க. இதெல்லாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னே நான் சோம்பும் பட்டையும் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போடலாம். வேறு எதுவுமே நான் சேர்த்தலை, அது ரெண்டு மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தலை. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். நாங்கள் வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கினோட தக்காளி போடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வதக்கிறதுக்குமே இந்த நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கோம். ரொம்ப வெங்காயம் போட்டோம்னா இனிக்கும், நல்லா இருக்காது, அதனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். நான் எண்ணெய் எப்பொழுதும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், இன்றைக்கி கொஞ்சம் கூட போயிடுச்சு போடுங்க. இப்போ தக்காளி போட்டோம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி போடுவோம் பார்த்திங்களா, அந்த கறியில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா இதிலே போட்டோம்னாலும் அடி பிடிச்சிக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கறி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் உப்பும் சேர்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருந்தேன், இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்துலேன்னு எனக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ போடலாம் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வீட்டிலையே அரைச்சிருக்கக்கூடிய மசால் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டிலே இதை அரைச்சிருக்கிறவங்க
இதை இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இதை சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அது இந்த மாதிரி கலர் கொடுப்போம். இது இங்கே சைனாவில் வாங்கி அரைச்சது மசாலா சொல்லுங்கள். அதில் இந்த டைமில் இப்போ நம்ம வந்து கறியை போட்டுடலாம். கறியை போட்டோங்க. இப்போ இந்த கறியை நல்லா வதக்கிக்கலாம். பட் ஒரே கையில் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு பண்ண முடியாது. நல்லா நான் வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடி பிடிச்சிக்காமல் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம் சரின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்க விட்டுலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் வதங்கிக்கும். அப்புறம் மசாலா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். அதனால் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் புதினா போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம். தேவையான மசாலா நமக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாதியாக போடுறேன். ஏன்னா சின்ன ஜார்னால ரொம்ப போட்டோம்னா வெளியில் வந்துடும். அதனால் கறி நல்லா வெந்தாலும் இதை நம்ம கரைச்சி ஊற்றிடலாங்க. கொதிச்சிட்ருக்குங்க சரிங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டு வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு வந்து வதக்கி மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா. இந்த பேஸ்ட் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி இது பண்ணிடலாம். இன்னொரு பேஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக அதில் போட்டுடலாங்க. இதில் பாருங்கள், சிக்கன் போட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நல்லா வகலமாக இருக்கட்டுன்ட்டு. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டு வந்துடுங்க. யாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இதில் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் போட்டுட்டோம். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. கொதித்ததுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த உட்டில் காமிக்க முடியல, அது நழுவிட்டு போகுது. இந்த இதில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் இன்றைக்கி வந்து நம்ம தோசைக்கு தான் குழம்பு வச்சுருக்கோம். பாருங்கள், தேங்காயே ஊற்றாமல் வெறும் வெங்காயம் தக்காளியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ குழம்பு வருதுன்னு பாருங்கள். நல்லாயிருக்குங்க. தேங்காய் ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. கொதிக்கட்டு இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் சுண்டை விட்டோம்னா கிரேவி மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் வச்சுருக்கோம். பாருங்கள், பொடி எடுத்து காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நிப்பாட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஹைப் ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.